இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் நான் தான் பெரிய ஆள், என்னை விட யார் இருக்கிறார்கள், நான் தான் எல்லாமே என்று நான் என்ற ஒரு அகங்காரத்தோடு தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் குடும்பத்தை நடத்துகிறேன், நான் இல்லாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது என்று அநேகர் இந்த நான் என்ற வார்த்தையை உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை தராவிட்டால் நான் என்ற வார்த்தையை யாராலும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்போடு பத்திரமாக அனுதினமும் நம்மை பாதுகாத்து எந்த தீங்கும் வராமல் உங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டது அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை மட்டும் இன்றைக்கு இல்லாமல் இருந்திருந்தால் எல்லாரும் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருப்பார்கள். நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் என்பதை அனைவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மண் என்பதை நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 64 இவ்வாறாக சொல்லுகிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அனுதினமும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்கி தேவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் போன்று நாம் இருக்கிறோம். அந்த களிமண்ணை எப்படி வனைந்து எடுக்கிறாரோ அதே போன்று தான் அனுதினமும் நம்மை வனைந்து கொண்டிருக்கிறார். நாம் கனமுள்ள பாத்திரமாய், ஆண்டவருக்கு பிரயோஜனமுடைய பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அப்படி மாறக்கூடிய நபர்களை தெரிந்தெடுத்து அவருக்கென்று பயன்படுத்தக்கூடியதாய் அவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் தாளந்து இல்லாமல் இருக்கலாம், கிருபைகள் இழந்து போயிருக்கலாம், அபிஷேகம் இழந்து போயிருக்கலாம். எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா, நானெல்லாம் அபிஷேகத்தோடு இருப்பனா, வல்லமை கிடைக்குமா, வரங்கள் கிடைக்குமா என்று அநேகர் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். எனக்கெல்லாம் இது கிடைக்காது, நான் படிப்பறிவு இல்லாதவன், வேத அறிவு இல்லாதவன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, யாரெல்லாம் ஏழ்மையாய் இருக்கிறவர்களையும் துரத்தப்பட்டவர்களையும் எளியோர்களையும் தான் நான் என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, உன்னிடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்குமே ஆனால் அதை நீ இன்றே இந்த வார்த்தை விதைக்கப்படும் போதே அதை நீ உன் இருதயத்திலிருந்து எடுத்து மாற்றிவிடும். என்னால் இந்த காரியம் செய்ய முடியாது, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்னால் இதை முடித்து கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த வியாதியினிடத்திலிருந்து போராட முடியவில்லை, என்னால் இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று நீ உனக்குள்ளாடியே நீ ஒரு கட்டு போட்டு வைத்து கொண்டிருப்பாயானால் இந்த செய்தி உனக்குண்டானதுதான். நீ அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து வெளியே வந்து நீ ஆண்டவரை பற்றி கொள்வாயானால் அவர் உன்னை மேன்மையாய் உயர்த்த வல்லவர். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை உருவாக்குகிறவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அவருக்கு தகுந்த விதத்தில் நம்மை உருவாக்கி நம் கரத்தில் தருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக சோதனைகளை கண்டவுடன் நாம் துவண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் தான் இந்த சோதனையை எனக்கு அனுமதிக்கிறார், ஆண்டவரிடத்தில் நான் கேட்பேனே ஆனால் அவர் அதை மாற்றி விடுவார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு
விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடிப்பீர்களேயானால் அவர் நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் ஸ்திரப்படுத்தி, என் பிள்ளை கேட்குறான், அவனை இதிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று அவர் நம்மை விடுதலை பண்ணுவார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கையின் கிரியைகள் தான் நாம் இன்றைக்கு உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனமும் அவ்வாறாகத்தான் சொல்லுகிறது. நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிற நல்ல கர்த்தர். அந்த கர்த்தரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ வனாந்தரங்கள் வந்தது வாழ்க்கையில், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ பெரிய பாடுகள் வந்தது, எவ்வளவோ பெரிய தீங்குகள் வந்தது. ஆனாலும் நம்மை விட்டு விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வேலியடைத்து ஜீவனை தந்து இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைய நான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன். என் பிள்ளைக்கு நான் பரிசுத்தமானதை கொடுத்து பரிசுத்த சந்ததியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் என்னுடைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு இன்றைக்கு தந்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் களிமண் என்பதை அநேக வேளையில் நினைத்து கொள்ளாதபடிக்கு நான் தான் என்ற அகங்காரத்தோடே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அகங்காரங்கள், வீண் பேச்சுகள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நான் ஒரு களிமண், நான் குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண், நான் மண் என்பதை நினைத்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே, ஒரு குயவன் எப்படி களிமண்ணை எடுத்து ஆண்டவரே அதை நல்ல ஒரு மண்பாண்டமாய் செதுக்குவானோ, அதுபோல ஆண்டவரே நீர் எங்களை செதுக்கி பயன்பட வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரமாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்கூல்கள் எல்லாம் ஓப்பனாக போகிறது. பிள்ளைகளுடைய தேவைகள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. ஃபீஸ் கட்ட முடியாமல் அநேக ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே வழிவாசலை திறந்து கொடுக்கணும் ஆண்டவரே. யாரிடத்திலேயும் போய் கையேந்தி நிற்காதபடிக்கு ஆண்டவரே, யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்கிருந்து திறக்கணுமோ அங்கிருந்து வழிவாசலை திறந்து கொடுத்து ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் பாதுகாத்தீங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தீங்க ஆண்டவரே. இனியும் நீர் எங்களை தப்புவித்து எங்களை வழிநடத்தி உம்முடைய அந்த பரம கானானை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்துக்குண்டான வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.